எப்பேற்பட்ட பணக்காரனா இருக்கட்டும், கோட்டீஸ்வரனா இருக்கட்டும், நீ இவ்வளவு தூரம் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காளே, 4 பங்களா வச்சிருக்கீங்களே, கோடி கோடியா பணம் வச்சிருக்கீரே, ஒரு 4 மாசம் நல்லா படுத்துனுட்டு கைகால் விளங்காத இருந்துட்டு புறப்பு போறீரா அப்படின்னு கேள்வி பார்த்தா, ஒருத்தருக்கும் பாரம் இல்லாம இப்ப எடுக்கிறபடிக்கு என் காரியத்தை நான் பார்த்துட்டு புறப்பு போகணும். இதுதான் யாரா இருந்தாலும் கேட்பா. இப்ப நமக்கே கூட என்ன சந்தேகம்னால், நம்மளால ஒண்ணும் முடியல, நம்ம எழுந்திருக்கவே முடியாது, உட்காரவே முடியாது, இன்னொருத்தர் தான் சாப்பாடு போடுற நிலைமையிலே இருக்கும்னு வச்சுங்கோ. நம்ம பிள்ளையாவே இருந்தாலும் பொண்ணாவே இருந்தாலும் எத்தனை நாள் பார்த்துப்பா? ஓரளவுக்கு 6 மாசம் ஓடும், 1 வருஷம் ஓடும், அவ்வளவுதான் நடக்குமே தவிர அதற்கு பிற்பாடு யாருக்கும் அதுல ஆதரவே இருக்காது. ஐஸ்வர்யம்ங்கிறதே கைங்கரியம் தான் ஐஸ்வர்யம். கைங்கரியம் பண்றதுக்கு உடல்ல சக்தி வேணுமா இல்லையா? ஆரோக்கியம் நன்னா இருந்தா தான் ஒரு கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கவே முடியும். ஒரு திவ்யதேசத்துக்கு யாத்திரை போகணும்னு போறோம், புனித நீராடுறதுக்காக கிளம்பி போகணும்னு போறோம், போனா அதுக்கு சக்தி வேணுமே உடம்புல. போனா நிற்க முடியாது, உட்கார முடியாது, எழுந்திருக்க முடியாது, இருந்தா எதுவானு பண்ண முடியுமா? அதனால ஆரோக்கியம் இருந்து ஐஸ்வர்யம்னால் கைங்கரியமாகிற ஐஸ்வர்யத்துக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தை சுதர்சனர் கொடுக்கிறார். மேலும் நிஜ ஐஸ்வர்யம் வேணும்னா அது இருந்தா தானே கைங்கரியமா பண்ண முடியும். சொத்தே இல்லைன்னு வச்சுக்கோ, பணமே இல்லைன்னா என்னத்தை நம்ம நல்லது பண்ண முடியும்? ஒரு கோவிலுக்கு நல்லது பண்ணணும்னாலோ, 4 பேர் ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னாலோ, ஒரு அன்னதானம் பண்ணணும்னா கூட பணம் காசு தேவைப்படுற சொல்லி, அது இல்லாம இப்ப சன்னியாசிகளால கூட இருக்கிறதுக்கு முடியாது. பல பேரை பார்த்தீங்கன்னா சன்னியாசிகளும் நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, பணம் வாங்கிட்டு தான் இருக்கா. வாங்கறத நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்துகிறார்களாங்கிறது தான் கேள்வி. அதனால பணம்ங்கிற ஐஸ்வர்யமே தவறான பொருள் அல்ல. அது எனக்கு தேவையானத்துக்கு மீறி எங்கிட்ட இருந்ததுன்னா தான் தவறான பொருள். எது வரைக்கும் என்னிடத்துல இருக்கணுமோ அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் எனக்கு அகங்காரம் வராது, நான் ஒழுங்கா இருந்துருவேன். ஆனா அதுக்கு மேற்கொண்டு இருந்ததுன்னு வச்சுங்கோ, பல ஆபத்துக்கள் வரும். அகங்காரம் மட்டும் இல்லை, முதல்ல அது ஓஹோன்னு நம்ம கிட்ட சொத்து இருந்ததுன்னா, இப்ப அரசாங்கமே பார்க்கும், உனக்கு எதுக்கு இவ்வளவுன்னு கேட்கும். கேட்டுட்டு நில உச்சவரம்பு சட்டம்னு முன்னாடிலாம் வந்து தெரியுமா, எதுக்கு உங்ககிட்ட இவ்வளவு, எல்லாத்தையும் கஜானால கொடுத்துருங்க அப்படின்னு வாங்கிடுவா. சரி, அரசாங்கம் விட்டு வச்சதுன்னா கூட தீவிரவாதிகள்லாம் பார்த்துட்டே இருப்பா, இவர்கிட்ட நிறைய இருக்கே, இவர்கிட்ட பிடிங்கி 4 பேர்கிட்ட கொடுக்கலாம் போல் இருக்கே அப்படின்னு அதை வாங்கிட்டு போடுவா. அப்படி இல்லைன்னா திருட விடவே மாட்டான். என்னத்துக்கு இவர்கிட்ட இருக்கு, இப்ப நாம எடுத்துன்னு போயிடலாமேன்னுட்டு. இது இன்னும் இவ்வளவு மோசம், எவ்வளவு தூரம் போயிடுத்துன்னா, இப்போ அதுக்குன்னு குழந்தைகளை தூக்கின்னு போற அளவுக்கு எல்லாம் போயிடுது. இப்போ ரொம்ப பணக்காரரா இருக்காருன்னா, அவ குழந்தை இருக்குன்னு சொன்னா அதையும் தூக்கிட்டு போய் அதுக்காக பணம் கேட்கிற அளவுக்கு போயிட்டு சொல்லி வேதாந்த தேசிகன் தெரிவித்தார். இந்த ஆபத்துக்காகத்தான் வச்சுக்கிறதுக்கு மேல வேண்டான்னு சொன்னேன்னார். அது இருக்கிற அளவுக்கு இருந்தா இந்த ஒரு ஆபத்தும் இல்லையோ இல்லையோ. என் தாப்பனார் சொல்லுவார், இடுப்புல ஒரு வேஷ்டி, கொடியில ஒரு வேஷ்டி இருக்கிற வரைக்கும் சௌக்கியமா இருக்கலாம்னு. அது ஏதானு தாண்டித்து 3வது வேஷ்டி நம்ம கிட்ட இருக்குன்னாலே அப்ப உனக்கு ஆபத்து ஆரம்பிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோ. அன்னிலேருந்து நீ ஒழுங்கா தூங்குறதுக்கு முடியாது. நாம சொல்றது என்ன, எல்லாம் உதர நிமித்தம் பகுகிருத வேஷம், இந்த வயத்துக்காகத்தானே சுவாமி இவ்வளவு பாடுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிஜமாவே நாம ஓடி ஆடி சம்பாதிக்கிறது வெறும் வயத்துக்கு சோறு போட மட்டும்தானா? இவ்வளவு பணம் வயத்துக்கு சோறு போட வேணுமா? இந்த நாட்டில் இப்போ 1 மாசம் சாப்பிடணும்னா எவ்வளவு ஆகுங்கிறார் சுவாமி? 70லேருந்து மிஞ்சி போனா 100 ரூபா, அதுதான் இங்க ஆகும்னு எல்லாருமே சொல்லிவிட்டா. அப்ப அந்த 100 சம்பாதிக்கிறதுக்காக இவ்வளவு ஓடிட்டு இருக்கோம் நம்ம? நிச்சயமா இல்லை. அது எப்படி 3000 கிடைக்குமா, 5000 கிடைக்குமா, 6000 கிடைக்குமான்னு ஓடுறோம். அப்ப 6000த்துக்கு சாப்பிட்டு தான் தீர்க்கணும்னு பெருமாள் ஒரு நாள் நம்ம கிட்ட சொல்லிவிட்டாருன்னா நம்மளால சாப்பிட முடியுமா? அப்படி சாப்பிட ஆரம்பிச்சா உடம்பு தான் தாங்குமா? தாங்கவே தாங்காது. அடுத்த நாள் வியாதி, அடுத்த நாள் மரணம், இதுதான் நடக்கும். அதனாலே நாம இது சொல்லிக்கிற சாக்கு போக்கு, ஏதோ வயத்து பசிக்காக போய் வேலை செய்யறேன்னு சொன்னா நம்ம அதுக்கெல்லாம் பண்ணல. வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்காக 1 வீடு இருந்தா 2 வீடு மச்சில் வீடு கட்டலாமான்னு பாக்குறதுக்காக, 4 கால்சராய் வச்சிருந்தா 8 வாங்கிக்கலாமான்னு பாக்குறதுக்காக, இதுக்கு வேணா நம்ம சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோமே தவிர கண்டிப்பா உணவுக்காக மட்டும் நாம சொல்லி யாரையும் ஏமாற்ற முடியாது. இப்படி வேணா வச்சுக்கலாமே. நாம என்னென்னலாம் மேற்கொண்டு சம்பாதித்து பட்டாட்டோப்பப்படுகிறோமோ அந்தந்த பணம் இன்னும் 10 பேர் சாப்பாட்டுக்கு உதவும். அது இல்லாம இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர் லோகத்துல இருக்கிறார்கள். ஆனா அதை நம்ம கண்டே கொள்ளாமல் நாம இன்னும் வாழ்க்கை தரத்தை வசதிக்குமான்னு பாக்குறோமே தவிர அந்த தரம் இந்த உடம்புக்கு தேவையே கிடையாது. இதற்கு எது அடிப்படை தேவையோ அவ்வளவுதான். சாப்பிட்டு முடிச்சவனை மட்டும் மறுபடியும் உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொல்லி பாருங்க, ஓடியே போடுவோம். மற்ற எதவானா நீங்க 2வது கொடுங்கோ வாங்கிக்கிறேன் நன்னா கையை நிட்டுவா. சாப்பிட்டு ஒருத்தர் முடிச்சிட்டார், எழுந்திருக்கிறார், இன்னொருத்தர் உட்காரும், நமக்கு நான் இப்ப சாப்பிட போறேன், சுவாமி என்னை விட்டுடும், என்னால முடியாதுங்கிறானோ இல்லையோ, அது மட்டும் இன்னொரு தடவை பண்ணவே முடியாது. 5 மணி நேரம் ஆனாத்தான் சாப்பிட முடியுமே தவிர. அப்ப அவ்வளவுதான் கொள்கலம். நம்ம வயிறு கொள்ளக்கூடியது இவ்வளவு. ஆனா இந்த கொள்ளக்கூடிய வயிறு எத்தனை காலியா உலகம் முழுக்க கிடக்கிறது. அதை பத்தியே நினைக்காம இருக்கோம்னா அதுக்கு சொத்து வேணும்.
அப்ப சொத்தை சம்பாதிச்சோன்னும் சம்பாதித்ததை நல்ல இடத்தில் செலவழிக்க வேண்டும். நாம் ஒன்று சம்பாதிக்கிறோமா, யாருக்கும் ஷோர் இல்லாத போகக்கூடாது, பால் இல்லாத போகக்கூடாது, துணி இல்லாத போகக்கூடாதுங்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை ஆந்தனி செய்யணும் இல்லையோ, அதுக்கு தான் செல்வம். செல்வம்ங்கிறது வெறுமைக்கான நம்ம பொட்டியில வச்சு வச்சு போடுறதுக்காக அல்ல, உலகம் முழுக்க நன்கு வாழணுங்கிறதுக்காக. சில பேருக்கு சம்பாதிக்கிற சக்தி சாமர்த்தியத்தை பகவான் கொடுக்கிறார், சில பேருக்கு அந்த சாமர்த்தியத்தை கொடுக்கல. யாருக்கு அந்த சாமர்த்தியத்தை கொடுக்கிறாரோ கூடவே தலைவர் ஒரு பொறுப்பு வருவர். அவர் வெறுமைக்கான எதையும் கொடுக்கவே மாட்டார். பகவான் ஒன்று அருள் புரிகிறான்னு சொன்னா வாங்கறதுக்கு தெரிஞ்சுட்டு தான் அனுகிரகமே பண்ணுவார். இல்லைன்னா என்னத்துக்கு உனக்கு தேவையில்லாத ஒருத்தர் இடத்துல கொண்டு போய் கொடுக்கணும். ஒருத்தருக்கு நிறைய சம்பாதிக்கிற சக்தியை கொடுத்துட்டா கூடவே அவரிடத்துல பொறுப்பு கட்டி நீ எத்தனை பேர் நலத்துக்கு பாடுபட்டாயின்னு கேள்வி கேட்பார். இன்னைக்கு இல்லாட்டா என்னைக்கோ ஒரு நாள் நாம் அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். அந்த பதில் சொல்லாமல் இந்த உடலை எனக்காக மட்டுமே உபயோகப்படுத்தினுட்டேன்னு வச்சுங்க, அப்ப நான் கொடுத்ததுக்கு நீ உபயோகப்படுத்த, நான் எதற்காக உனக்கு கொடுத்தேனோ அந்த பயனை அடையவில்லை, போ மறுபடியும் நீ பிறக்க வேண்டியதான் அப்படின்னு தள்ளுடுறார் பெருமாள். அந்த கட்டம் நமக்கு கூடாதென்னால் நமக்கு ஐஸ்வர்யத்தை பிரார்த்திக்கணும், பெற்றுக்கணும், பெற்று நடத்த நல்ல விஷயத்தில் உபயோகமும் படுத்த வேண்டும். இதை மனு பகவான் சொல்றார். 100 சம்பாதிச்சியானா 6ல் 1 பங்கு தர்மத்துக்கு கொடுத்துடணும்ட்டார். இதை 6 பங்காவை பிரிச்சுட்டார். 1 பங்கு, 2 பங்கு, 3 பங்கு, 4 பங்கு, 5 பங்கு, 6 பங்கு. இந்த 1 பங்கை இங்கே கொடுத்துரும், இங்கே 1 பங்கை இதுக்கு வச்சுக்கோ, இந்த 1 பங்கை இதுக்கு வச்சுக்கோ அப்படின்னு மனு பகவான் பிரிச்சு விடுறார். தர்மசாஸ்திரம் சொல்றது எத்வை மனுர் அவதது தத் பேஷஜம், எதை மனு சொன்னாரோ அதுதான் வாழ்க்கைக்கு சிறந்த மருந்துன்னு தெரிஞ்சுக்கோ, அதை அப்படியே பின்படுத்து, அப்போதான் உனக்கு நல்ல வாழ்க்கை கிட்டும்னு சாஸ்திரம் அறிந்த ரிஷிகள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். அதனாலே ஐஸ்வர்யம் கண்டிப்பா தேவை, அதுக்கு தான் சுதர்சன ஆழ்வார் கொடுக்கிறார். ஆனா பெற்றுன்றதை நாமே வச்சு நோடக்கூடாது. இப்போ எல்லாம் சில பேருக்கு என்ன வழக்கம்னா, ஒருத்தர் வீட்டுக்கு நான் போறேன்னு வச்சுக்கோ, விருந்தாளியா போறேன், போனால் அவர் எனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும், நான் எதிர்பார்த்துட்டே போறேன். அவர் சோறு போட்டதே ஆச்சரியம். ஆனால் அதுக்கு மேலே கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன் போயிட்டு வரட்டுமா, கிளம்புறேன் அப்படின்னு திருப்பி திருப்பி சொன்னா என்ன இன்னும் கொடுக்க வேண்டியது கொடுக்கவே இல்லையே, கொடுத்தா தானே நான் கிளம்ப முடியும்னு அர்த்தம். இது நான் அவர் வீட்டுக்கு போனா எனக்கு என்ன கொடுக்குறேன்னு கேட்பேன். இதே அவரை திரும்ப நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும் இல்லையோ, கூப்பிட்டுட்டேன் வந்துட்டு அவர் இதே மாதிரி எதிர்பார்ப்போம் இல்லையோ. ஆனா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னா, அதுக்குள்ள கிளம்பிட்டீளான்னா எனக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரலையான்னு அர்த்தம். நான் அந்த வீட்டுக்கு போனா ஒன்றும் கொடுக்கலையாங்கிறேன், அவர் என் வீட்டுக்கு போனா ஒன்றும் வாங்கிட்டு வரலையாங்கிறேன். கடைசி பட்சம் நான் அங்கே போறச்சே கொடுத்துட்டு வருவேன், அவர் இங்கே வரச்சே நான் கொடுப்பேன்னு சொல்லணும் இல்லையோ. அப்படி சொல்லதே இல்லை. நான் உன் வீட்டுக்கு வந்தால் என்ன தரேன், நீ என் வீட்டுக்கு வந்தால் என்ன கொண்டு வரேன், இப்படின்னு சட்டுன்னு மாற்றினுடுறோம். இப்படி இருக்கு நாம் எல்லாரிடத்துலையும் பகிர்ந்து கொள்வது. மூச்சு விடுறோம் பாருங்க, அதில் கூட நம்ம கொஞ்சம் வஞ்சனை. ஏன்னா மூச்சு இழுக்கிறோம் பாருங்கன்னு சொல்லிடலாம், மூச்சு விடுறோம் பாருங்கன்னு சொல்கிறோமா. சாதாரணமாக பேச்சு வாக்கிலே எடுத்துட்டுனா மூச்சு விட்டுட்டு இருக்காளான்னு கேட்போம், மூச்சு இழுத்துட்டு இருக்காளான்னு யாரையும் கேட்குறோம், அது அர்த்தமே வேறு. மூச்சு விட்டுட்டு இருக்கான்னு சொன்னால் சரி உயிரோடு இருக்கா என்று பொருள். மூச்சு இழுத்துட்டு இருக்காளான்னா ஓ அந்த நிலைமை வந்துருத்தா அப்படின்னு அடுத்தது கேட்டுருவோம். எதுக்குன்னா அதையும் விடுறதுங்கிறது வெளியில விடுறது தான் முக்கியமாக இருக்கே தவிர இழுக்கிறது முக்கியமா இல்லை. பாருங்க, இழுக்கிறதுன்னா எனக்கு உள்ள மூச்சு வருதுன்னு அர்த்தம். நான் உள்ள இழுக்கிறேன். ஒருத்தர் பார்த்து முடிவு பண்ணார், எதுவுமே நான் கொடுத்து பழக்கமே இல்லை சுவாமி, உள்ள வாங்கித்தான் பழக்கம், அதனால நான் மூச்சை உள்ளேயே இழுத்துட்டு போறேன், அதை வெளியில விடவே போறதில்லை. இப்படின்ட்டு 10 நிமிஷம் அவர் பண்ணி பார்க்கட்டும், பிராணனே போயிடும். இழுத்த மூச்சை வெளியில விட்டாதான் உயிரோட இருக்க முடியுமே தவிர இழுத்துட்டேன்னு எத்தனை இழுத்துட்டே இருக்க முடியும், அப்புறம் இழுத்துட்டே இருக்காருன்னு பேர் சொல்லுவார். அது வேண்டாம்னு சொன்னா இழுத்ததை திரும்ப கொடுக்க வேண்டும். அதனால ஆயுசும் சரி ஆரோக்கியமும் சரி நம்மிடத்துல வச்சுக்கிறதுக்காக, ஐஸ்வர்யம் மற்ற பேரோட பகிர்ந்து கொள்வதற்காக, இப்படி ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுதர்சன பகவான் நமக்கு நன்கு அருளுகிறார். அப்படிங்கிறதான் வைகுண்டத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியும் பெருமாளும் பேசி இவரிடத்திலேயே திணிருக்கட்டும் என்று வைத்தார்கள். அந்த சுதர்சன ஆழ்வாரை பத்தி கூரநாராயண ஜீயருங்கிற மகாச்சாரியர், அவர் சுதர்சன சதகம் அப்படின்னு 100 ஸ்லோகங்கள் பாடியுள்ளார். ஸ்ரீ வேதாந்த தேசிகன்கிற மகாச்சாரியர், அவர் சுதர்சன அஷ்டகம் அப்படின்னு 8 ஸ்லோகங்கள் பாடியுள்ளார். அதுவும் தவிர ஷோடசாயுத ஸ்தோத்திரம்னுட்டு அவரே பாடுறார். 16 ஆயுதங்களை பத்தி 16 ஸ்லோகங்கள். இது அனைவருக்கும் அநேகமா தெரிஞ்சிருக்கிற ஸ்லோகங்கள் தான். பிரதிபடக்ஷேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண ஜனிபதயஸ்தான தாரண ஜகத் அவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கர்ஷன நிகம சத்தர்ம தரிசன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. சுதர்சனரே உமக்கு வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். என்ன செய்கிறார் அவர்? பிரதிபட ஸ்ரேணி பீஷண. பிரதிபட
நமக்கு விரோதிகள், ஸ்ரேணி விரோதி கூட்டங்கள், பீஷண அவர்களை பயப்படுத்தி ஓட்டி விடுறவர். நம்முடைய விரோதி கூட்டங்களை எல்லாம் பயப்படுத்தி ஓட்டி விடுறார். இது ஏன் இப்படி சொல்றாரு தேசிகன்னா, ஆச்சரியமான ஒரு கதை உண்டு, சேர்த்து தெரிவிக்கிறேன். அம்பரீஷ சரித்திரம்னு கேள்விப்பட்டிருப்பீள். ஏகாதசி துவாதசி மகாத்மியம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்திலே அம்பரீஷ சரித்திரத்திலே தான் சொல்லப்பட்டுள்ளது. அம்பரீஷன் இக்ஷ்வாக்கு குலத்துல பிறந்த ஒரு ராஜா, ராமனுக்கு வெகு நாட்கள் முன்னாடி இருந்த ராஜா. ராமனுடைய அதே பரம்பரை தான், இக்ஷ்வாக்கு பரம்பரை தான், சூரிய குலத்துல தான் ராமனே அவதாரம் பண்ணியிருக்கார். அம்பரீஷன்கிற ராஜா ஒரு வழக்கம் வச்சிருந்தார். ஏகாதசி தோறும் பட்னி இருப்பார். இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். நாம 14 நாள் சாப்பிட்றோம் இல்லையோ, 14 நாள் சாப்பிட்டதுக்கு ஒரு நாளான பட்னி இருந்தால் தான் உடம்பெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும். அந்த 15வது நாள் சாப்பிட்டு 16லேருந்து மறுபடியும் 30 நாள் சாப்பிட்டு, அப்புறம் சில பேர் சாப்பிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா, சுவாமி கொஞ்சம் சட்டுன்னு பேச சொல்லாதையும், இங்கே வரைக்கும் சாப்பிட்டுட்டேன், பேசினா ஒரு வேளை எங்கேயானு வெளியில் தெரியுமோன்னு பயம், வாயை திறந்தா காக்கா குத்தினா கூட குத்திடலாம், அந்த அளவுக்கு இது வரைக்கும் நம்ம சாப்பிடலாமா? 14 நாள் அப்படி தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டா ஒரு நாளானு பட்னி கிடக்கணும். நமக்கு உடனே தோணும், பட்னி இருந்து விட்டா குடல்லாம் தப்பா போயிடாதோ, அதுக்கு ஆரோக்கிய கேடு வருமேன்னு தோணும். ஒரு நாள் வராது. இந்த பாதியாக சாப்பிட்டு பாதியாக பட்னி கிடந்தா தான் வரும். ஏகாதசி அன்னைக்கு முழு பட்டினி இருந்துட்டு துவாதசி அன்னைக்கு காலையில, துவாதசி அன்னைக்கு பாரணம்னு ஒன்று பண்ற பாருங்க. அதுல சில பொருட்கள்லாம் சேர்த்து சமைக்க வேண்டும். அகத்திக்கீரை சேர்க்கணும், சுண்டைக்காய் சேர்க்கணும், பாரணம் சேர்க்கணும், மோர்குழம்பு சுண்டைக்காய் போட்டு சேர்க்கணும். இதை சாப்பிட்டுட்டா முதல் நாள் சாப்பிட்ட ஏகாதசி பட்டினி எதுவும் பண்ணாது. 8:30 மணிக்கு சாப்பிட்டுணும்னு வழக்கம் வச்சுட்டு இருக்கா. துவாதசி அன்னைக்கு கோவில்லையா இருக்கட்டும், மடத்திலையாட்டும் ரொம்ப சீக்கிரமே ததியாராதனை ஆயிடும். அப்போ 8:30 மணிக்கு சாப்பிட்டுனோம்னா ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், சாமி நான் நித்தியமே 8:30க்கு சாப்பிட்டுடுறேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏகாதசி அன்னைக்கு பட்னி கடந்து மட்டும் 8:30 இல்லை, தினப்படியே நான் 8:30 மணிக்கு சாப்பிட்டுடுறேன். நான் பட்னி இருக்கணும். அது நம்ம இஷ்டப்பட்ட நாட்கள்ல இருக்கக்கூடாது. சாஸ்திரம் ஏகாதசி அன்னைக்கு இருக்குன்னு சொன்னா அன்னைக்கு தான் இருக்கணுமே தவிர எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சுலபமா இருக்குன்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அப்போ சாஸ்திரத்தை மதிக்காமல் நடக்கிறான்னு பகவான் கோபப்படுகிறான். இந்த ஏகாதசி தோறும் அம்பரீஷன் பட்டினி இருக்கிறார். துவாதசி அன்னைக்கு காலையில சீக்கிரம் சாப்பிட்டுடுவார். இவரிடத்துல பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி. அதனாலே தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை இவரிடத்திலே கொடுத்து வச்சுட்டார். அப்பனா எவ்வளவு நெருங்கினவனா இருக்கணும் பாருங்க. பெருமாளுடைய சுதர்சனத்தை அவர் கையிலேருந்து இவன் வாங்கி தன் கையில வச்சுருக்கணும்னா ரொம்ப நெருங்கின பக்தனா இருந்திருக்கணும் இல்லையோ. இவன் கையில தான் இருக்கு. மறுநாள் காலை ஒரு துவாதசி அன்னைக்கு கார்த்தால் இவர் 8:30க்கு பாரணம் பண்ணி முடிச்சாகணும். அப்ப பார்த்து துர்வாசர் வந்து சேர்ந்தார். வந்தவரை இவன் விழுந்து சேவித்தான். சேவிச்சுட்டா, நான் போய் நதியில தீர்த்தம் ஆடிட்டு வரேன், அது வரைக்கும் இரு, நான் வந்தப்பறம் சாப்பிடலாம்ட்டு அவர் புறப்பு போயிட்டார். அவர் புறப்பு பறிச்சே மணி 7, 7:45 ஆச்சு, 8 ஆச்சு, 8:15 ஆச்சு, 8:25 ஆச்சு. காணும்னா இவர் சாப்பிடலைன்னு வச்சுங்கோ. சாப்பிடலைன்னா ஏகாதசி விரத பங்கம் ஏற்பட்டு போகும். அந்த விரதத்தை சரியா முடிக்கலையேங்கிற குற்றம் வரும். சரி சாப்பிட்டு விடலாம், என்ன அதித்தியை வச்சுட்டு சாப்பிட்ட குற்றம் வரும். அவர் விருந்தாளியோ இல்லையோ, அவருக்கு சோறு போட்டுட்டு தான் நாம சாப்பிடணுமே தவிர வச்சுட்டு சாப்பிட்றது நமக்கு குற்றம். இந்த ரெண்டுத்துக்குள்ள எதை முடிவு பண்றதுன்னு அவனுக்கு தர்ம சங்கடம் வந்துடுச்சு. இதுக்கு தான் தர்ம சங்கடம்னு பேர். இது ஒரு தர்மம், இது ஒரு தர்மம், ரெண்டுத்துக்குள்ள எதுன்னு முடிவு பண்ண முடியலன்னா அதுக்கு தர்ம சங்கடம்னு பேர். நாம பல சமயத்துல இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவோம், தர்ம சங்கடத்துல இருக்கான்னு. ஆனா நாம உபயோகப்படுத்துறது ஒரு தர்மம் இன்னொன்னு அதர்மத்துக்குள்ள முடிவு பண்ண முடியாத தவிப்போம். அதைத்தான் தர்ம சங்கடம்னு சொல்லிருப்போம். அது தர்ம சங்கடமே இல்லை, ரெண்டுமே தர்மமா இருக்கணும். அப்ப இதை பண்றதா அதை பண்றதான்னு முடிவெடுக்க முடியாத தவித்தால் அது தர்ம சங்கடம். இப்ப அம்பரீஷனுக்கு அந்த மாதிரி தர்ம சங்கடம் வந்தது. அவன் சட்டுன்னு முடிவு பண்ணிட்டான். தீர்த்தம் தண்ணீர் குடித்து விரதத்தை முடிச்சு விட்டான். தண்ணீர் குடித்தா ஏதோ சாப்பிட்டதா எடுத்து இல்லையோ. அப்ப ஏகாதசி விரதம் முடிஞ்சு போச்சு. தண்ணீர் குடித்தது விருந்தாளியை வச்சுட்டு சாப்பிட்ட குற்றம் ஆகாது. அதனால சரின்னு தண்ணீரை குடிச்சுட்டான். அம்பரீஷனுக்கு விரதம் முடிஞ்சு போச்சு. துர்வாசர் திரும்பி வந்தார். வரச்சே 8:45. பார்த்த உடனே நீ தண்ணீர் குடிச்சுட்டேங்கிறத தெரிஞ்சு விட்டார். உடனே கையை வசத்தி சாபமிடுறதுக்காக போனார். சக்கரத்தாழ்வார் கூடவே இருக்காரோ இல்லையா அம்பரீஷருக்கு. அவர் பார்த்தார், என் சிஷ்யம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கான், நீர் போனவர் சீக்கிரம் வராமல் நாழியாக்கிட்டு இவனை போய் சாபம் போட போறீரே. சக்கரம் துரத்துறதுக்கு ஆரம்பிச்சது. நேரம் முதல்ல சிவபெருமான் இருக்கிற கைலாசத்துக்கு ஓடினார். என்னை எப்படியும் சக்கரத்தடத்துலேருந்து காப்பாற்றி கொடுனார். அவர் சொன்னார், நான் ஒழுங்கா பார்வதி தேவியோட கைலாசத்தில் இருக்கேன், இந்த தேவையற்ற வம்பல் எல்லாம் என்னை இழுக்க வேண்டியதில்லை, நீர் வேணும்னா வேற எங்கேயானு போகும்னு அனுப்பிச்சு விட்டார். பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு போனார். அவர் சரஸ்வதி தேவியோட கூட இருந்தார். பிரம்மா சொன்னார், எனக்கு 50 வருஷம் பெருமாள் ஆயுசு கொடுத்துருக்கார், ஒழுங்கா நான் படைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு நீர் வந்து நம்மகிட்ட தொந்தரவு பண்ண வேண்டாம், அந்த திருமால் இடத்துலயே போம் என்று விட்டுவன் இடத்துல அனுப்பிச்சு வச்சுட்டார்.
மறுபடியும் துரத்த விஷ்ணுவனிடத்துல துர்வாசர் வந்தார். நீர் தான் என்னை ரட்சித்து கொடுக்கணும்னா என்னை கேட்டே பிரயோஜனம் இல்லைன்னுட்டார் பகவான். மொத்தத்தில் நான் எங்கே தான் போகிறது? இப்போ 3 தேவதை இடத்தையும் வந்து கேட்டுவிட்டேன், 3 பேருமே பதில் சொல்றதா இல்லை. ஏன் இப்படி சொல்றேன்னா, அகம் து பத்தபராதீனா, எப்படி சஸ்திரியா சத்பதிம் யதா ததா அகம் பக்தபராதீனா, நாம் பக்தர்களுக்கு மிக அடங்கியவன். என்கிட்ட நீர் வந்து கேட்டு பிரயோஜனம் இல்லை. நீர் திரும்ப அதே அம்பரீஷன் இடத்துல போய் மன்னிப்பு கேளும். அவன்தான் உன்னை ரட்சிக்க வேணுமே தவிர நான் உன்னை ஒன்றும் செய்வதற்கு முடியாது. நான் பக்தர்களுக்கு வேண்டியவன். என் பக்தன் அம்பரீஷன், அவர் சொல்படிதான் நான் நடப்பேன், நீர் சொல்லபடிதான் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு விஷ்ணுவே சொல்லிட்டார். அங்கிருந்து மறுபடியும் துர்வாசர் ஓடி வந்து அம்பரீஷனையே கைப்பிடித்தார். அப்ப அம்பரீஷன் சக்கரத்தாழ்வார் குறித்து நீண்ட ஸ்தோத்திரம் பண்ணி, கவலை வேண்டாம், இவர் நல்லார், இவனை அவசியம் நீர் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்க சக்கரத்தாழ்வார் அவரை விடுதலை பண்ணினார் என்று சரித்திரம். எதுக்காக சொல்ல வந்தேன்? இப்ப நம்ம கீழே பார்த்தது என்ன? பிரதிபட ஸ்ரேணி பீஷண, விரோதி வர்க்கங்கள்னு யார் இருந்தாலும் தொலைத்து விடுகிறார். பயங்கரமா இருக்கார். வசிஷ்டரே விரோதியா வந்தா கூட அவ்வளவுதான், விஸ்வாமித்திரர் வந்தாலும் அவ்வளவுதான், துர்வாசர் வந்தாலும் அவ்வளவுதான். அதனால யார் எதிர்த்து வந்தாலும், பக்தர்களை எதிர்த்து வந்தால் அவர் வாழாவிருக்க மாட்டார். பிரதிபட ஸ்ரேணி பீஷண. அதே சக்கரத்தாழ்வார் பிரகலாதனுக்கு வந்த விரோதிகள் அத்தனை பேரையும் தொலைக்கிறார். பிரகலாதன் ஹிரண்யகசிபனுடைய மகன்கிறது அனைவரும் அறிந்ததே. ஹிரண்யகசிபுவுக்கு பகவானை கண்டா பிடிக்காது, அவன் நாமத்தை கண்டாலே பிடிக்காது. பிரகலாதனுக்கு ஓம் நமோ நாராயணையை தான் பிடிக்கும். எப்போ அதே சொல்லிட்டு இருக்கான், நான் கண்டு கொண்டேன் நாராயணாயன் நாமம், நானும் சொன்னேன் நமருமரவில் நமோ நாராயணமேன்னு திரும்ப திரும்ப சொல்றான். அசுர குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி வேறு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஆச்சாரியன்லாம் பார்த்தா, இந்த பிள்ளைய வச்சிருந்தா நமக்கு ஆபத்தாயிடும் போல் இருக்கு, இது ஏற்கனவே கெட்டதை சொல்லிக் கொடுன்னு சொன்னா அது மாட்டேன்னு நல்லத்த வேலை சொல்லி கொடுக்குறான், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஹிரண்யகசிபு இடத்துல கொண்டு போய் காட்டி கொடுத்துட்டான். ஹிரண்யகசிபு ஒரு தரம் வாய்ப்பு கொடுத்துட்டு திரும்ப ஆச்சாரியரோட அனுப்பிச்சு வச்சான். ஆச்சாரியர்கள் அனைவரும் சேர்ந்து, சுக்கராச்சாரியன்னு கேள்விப்பட்டிருப்பேன், அசுர குலகுரு, அவனுக்கு 2 பிள்ளைகள். சுக்கராச்சாரியருடைய பிள்ளை சண்டன் மர்க்கன், அவ 2 பேருக்கும் பேர். இவா 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய பூதம், ஒரு கிருத்திய, அந்த பேய் மாதிரின்னு வச்சுங்க, அதை ஒரு பெரிய சக்தி படைத்ததா படைத்து அதை பிரகலாதன் பேரிலே ஏவி விட்டார்கள். அந்த பூதம் பிரகலாதன் அழிக்கிறதுக்காக ஓடி வருது. உடனே பக்கத்தில் இருக்கிற சுதர்சன சக்கரம் பார்த்து, இப்பேற்பட்ட பக்த பிள்ளைய அழிக்கிறதாவது நீ அப்படியே இது என்று சொல்லிட்டு அந்த கிருத்தியை துரத்திட்டு சக்கரம் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சது. கிருத்திய நேர ஒண்ணும் பண்ண முடியாது, திரும்ப ஓடித்து. மாயா சகசிரங்கள் தொடுக்கப்பட்டன, மொத்த ஆயுதங்களையும் சக்கரம் அடித்து வீழ்த்தினார். இப்ப கிருத்திய திரும்பி ஓடி போய் அதே 2 பேரை பிடிச்சு கொடுத்து, இந்த ஏவல் பில்லி சூன்யம்லாம் பண்றா பாருங்க, அதெல்லாம் ஏதானும் பண்ணி அது யாரை தாக்க போறதோ அவளை ஒன்றும் பண்ண முடியலன்னா திரும்பி வந்து எவன் ஏவினானோ அதை திரும்பி இங்கேயே வாங்கிக்க வேண்டிதான். அதை போல இந்த சண்டன் மர்க்கனை திரும்பறதுக்காக போச்சு. மறுபடியும் அந்த ஆச்சாரியர்கள் பிரகலாதங்காலியே விழுந்தா, ஏதோ உங்க தாப்பனார் பேரை சொல்றதை கேட்டு நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டோம், நான் உனக்கு ஆச்சாரியர்கள் என்னை ரட்சித்து கொடுன்னா. அப்பவும் பிரகலாதாழ்வான் சுதர்சன சக்கரத்தை பிரார்த்தித்து ஆச்சாரியர்களை காப்பாற்றி கொடுத்தான் என்று சரித்தம். அதனாலே சுதர்சன சக்கரம் பிரகலாதனையும் ரட்சித்து கொடுத்தது, வந்த விரோதிகளை எல்லாம் முடித்து விட்டது. இதே மற்றொரு இடத்திலையும் பார்த்தார். பெருமாள் எந்தெந்த இடத்துல எந்த ஆயுதத்தை பிரயோகப்படுத்தினாலும் அது சக்கரத்தினுடைய அம்சமாகத்தான் இருக்கும். மகாபலி, வாமனமூர்த்தி இவர்களுடைய கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்திரனுடைய 3 லோகம், பூஹு புவஹா சுவஹா, இந்த 3 லோகத்தையும் மகாபலி சக்கரவர்த்தி பறித்து போனான். சக்கரவர்த்தி நல்லவன், தானத்திலே கொடை வள்ளல், அதனால அவனை கொல்லணும்னு பகவானுக்கு எண்ணம் இல்லை. இந்திரன் போய் பெருமாளிடத்துல பிரார்த்தித்தார், எப்படியா என் ராஜ்யத்தை மீட்டு கொடுன்னுட்டு. சரின்னு பகவான் குள்ள வாமன வடிவத்தை எடுத்துட்டு அழகா நடந்து போய் மகாபலி சக்கரவர்த்தி ஒரு யஜ்ஞம் பண்றான். அதுல போய் எனக்கு 3 அடி மண்ணு வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறார். இந்த சின்ன காலாலயா 3 அடி மண்ணு வேணும்? பார்த்தவனுக்கு பொறுக்கவே இல்லை. இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி இடத்துல வந்து இவ்வளவு சின்னதா 3 அடி மண்ணு வேணும்னு கேட்டா, அஹோ பிராமண தாயாத வாச்சஸ்தே விருத்த சம்மதாக. பாகவதத்துல சுகர் சொல்றார், வாமனமூர்த்தியே நீ பிராமணனா பிறக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். இவர் வாமனர் கேட்கிறார், நான் என்ன ஆச்சாரத்துல குறை வச்சேனா, அனுஷ்டானத்துல குறை வச்சேனா, பிரம்ம தேஜஸ் என்கிட்ட இல்லையா, என்ன குறை என்கிட்ட, ஏன் பிராமணனா இல்லையன்றான்னா. அப்ப அவன் திரும்பி சொல்றான், மகாபலி சக்கரவர்த்தி வாமனனை பார்த்து, பிராமணன்னா நன்னா பேசி யார் யார்கிட்ட எவ்வளவு கறக்கணுமோ கறக்க தெரியணும், அது உனக்கு தெரியவே இல்லை. இந்த சின்ன காலை காட்டி 3 அடி மண்ணு வேணும்னு என்கிட்ட கேட்டியானா உனக்கு புத்தியே இல்லை, அசட்டா இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு மகாபலி சொல்லுகிறான். வாமனமூர்த்தி பதில் சொல்றார், இந்த சின்ன காலால 3 அடி மண்ணுக்கு நான் திருப்தி படலைன்னால்
3 லோகத்தை கொடுத்தாலும் எனக்கு திருப்தி ஏற்படாது. நீ பிராமணனை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கே. எதிர்ச்சாலாப சந்துஷ்டம், பகவத் அனுகிரகத்தாலே கிடைத்ததை கொண்டு திருப்திப்படுபவன் தான் அப்படி இருக்க முடியுமே தவிர நீ சொல்றது தவறான கருத்து என்று வாமனமூர்த்தி அவனுக்கு திரும்பி சொல்லிட்டார். இவ்வளவுதானா? நிச்சயமா தெரியுமா? உனக்கு மண்ணு தரேன், பெண்ணு தரேன், பொண்ணு தரேன், ஒண்ணுனா சொன்னான். முதல்ல சொன்னபார், அதை மட்டும்தான் நான் கேட்டு வந்தேன். பெண்ணை பிரார்த்தித்த அவதாரம் இதல்ல, மேல கிருஷ்ண அவதாரம் இப்ப நமக்கு வேண்டாம். இது பொன்னை பிரார்த்தித்து வந்ததல்ல, நான் பிரம்மச்சாரி, இப்ப நான் பொன்னையும் பிரார்த்தித்து வரல. பின்ன எதை கேட்டி? நல்ல வாமன வடு பிரம்மச்சாரி பிள்ளையா இருக்கியே, உனக்கு நான் பெண்ணு தானம் பண்றேன், கன்னிகா பிரதானம் பண்றேன்னா. வேண்டவே வேண்டாம், நான் அதை பிரார்த்திக்கவே இல்லை. ஒன்னும் வேண்டாம், மண்ணை கொடுக்குறியானா கொடு, அதுவும் இந்த காலால 3 அடி மண்ணு கொடுக்கறதானா கொடு. சரின்னு வாமனமூர்த்திக்கு கொடுக்கிறேன்னு மகாபலி ஏத்துனுட்டான். அப்ப கமண்டலத்துல தீர்த்தம் கொட்டணும் இல்லையோ, உதகதாரா பூர்வகமாகத்தான் தானம் பண்ண வேண்டும். தீர்த்தத்தை கையில சேர்த்து நான் இதை உனக்காக கொடுக்கிறேன், இதன்னமாமா, இதுக்கு எனக்கு இனி தொடர்பு கிடையாதுன்னு வெட்டணும். பண்ணினாத்தான் இவனுடைய தானம் பூர்த்தியாருதுன்னு அர்த்தம். அதுக்குன்னு தீர்த்தத்தை கொண்ட சொன்னா, தீர்த்தம் குத்தி கையில பட்டுடுத்துன்னா போச்சு. அதுக்கப்புறம் இவர் வளர்ந்துட போறார், 3 லோகமும் போயிடும்னு சுக்கராச்சாரியருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால சுக்கராச்சாரியர் போய் தடுத்தா இவன் கேட்கல. அசடாட்டம் பண்ணாதே, அத்தனை ராஜ்யமும் போயிடும்னு சொல்லி பார்த்தாலும் அவன் கேட்கல. உடனே ஒரு பூச்சி வடிவத்தை எடுத்துட்டு அந்த கமண்டனுடைய துவாரத்துல ஓட்டையில போய் அடைச்சிருந்தார். அவர் பார்த்தார், ஓ இதுதான் பெருமாள் வரம் கொடுத்தாலும் யாரோ வரம் கொடுக்கறது இல்லையேன்னு சொல்றாள். அதை போல இருக்கு, இதை நாம் அனுமதிக்கவே கூடாதுன்னுட்டு ஒரு தர்பத்தை எடுத்தான். அந்த துவாரத்தின் வழியே விட்டு சிறிது அப்படி நகட்ட, அதன் வழியா ஒரு கண்ணு போய் சுக்கராச்சாரியர் வெளியில வந்து விழுந்துட்டார். இதை பத்தி பெரியாழ்வார் திருமொழிங்கிற பிரபந்தத்திலே பாடுகிறார். சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ, ஆழியங்கையனே அச்சோ அச்சோ, மின்னு முடியனே அச்சோ அச்சோ, மண்ணு நமுச்சிய வானில் சுழற்சிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ. சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய, சுக்கராச்சாருடைய கண்ணை துரும்புனா தர்ப்பமல்லு, துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ, சக்கராயுதத்தை கையில் பிடித்த பகவானே உனக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் பாசுரத்தில் பாடினார். நமக்கு சந்தேகம் வரும், வாமனமூர்த்திக்கு ஏது சக்கராயுதம்? அவர் தாழங்குடைய பிடிச்சிட்டு பிரம்மச்சாரி என்ன போனார்? சக்கரம் கங்கம் கையில இருந்ததா தெரியலையே. பெரியாழ்வார் ஏன் துரும்பால் கிளறிய சக்கர கையினேன்னு பாடுறாருன்னா, அதுக்கு மணவாள மாமனிகள்ங்கிற ஆச்சாரியன் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த சுவாமி சொல்றார், பகவான் எதை ஆயுதமாக பயன்படுத்தினாலும் அது சக்கரத்தின் அம்சமே என்று சொல்லுகிறார். அவர் துரும்ப பயன்படுத்தினா கூட சக்கராயுதம் தான். ஏன்னா சக்கரங்கிறது பகவானுக்கு ஆயுதம்னா அவர் எதவனா பயன்படுத்தட்டும் சக்கராயுதம் தான். அவர் எதை பறக்கிறதுக்கு பயன்படுத்தினாலும் அது கருடனுடைய அம்சம்தான். அவர் எங்க படுத்தின்றாலும் ஆதிசேஷன் அம்சம்தான். அதைத்தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். பகவானுக்கு படுக்க ஆதிசேஷன், எங்க படுத்தின்றாலும் அது ஆதிசேஷன் தான். பருமானுக்கு வாகனம் கருடன், அவர் எதுல பிரயாணப்பட்டாலும் அது கருடன் தான். அவருக்கு சக்கரம் ஆயுதம், எதை ஆயுதமா படைத்தாலும் சக்கராயுதம் தான். அதனாலதான் துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ என்ன ஆழ்வாரும் பெரியாழ்வார் பாசுரத்தில் பாடினார். அங்க பார்த்தாலும் ஒரு வாமனமூர்த்தியா இருந்தா கூட சக்கராயுதத்தை விட்டுடுறது இல்லையேன்னு தெரிந்து கொள்ளுகிறோம். இதை முக்கியமான ஒரு ஸ்லோகத்தாலே புரிஞ்சுக்கலாம். ஸ்புரத் சஹஸ்ரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவிநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தியே. சக்கரத்தாழ்வாரை எப்போதும் வணங்குகிறேன். ஸ்புரத் சஹஸ்ர அர சிகாதி தீவிரம், சக்கரத்தாழ்வாருடைய திருமேனியது வர்ணிக்கிறது. வலக்கையில் இப்படி ஆழி பிடிச்சிருக்காரோ இல்லையோ, அவருடைய திருமேனியில் 5 பாகங்கள் உண்டு. மேல இருக்கிற பாகத்துக்கு ஜுவாலான்னு பேர். ஜுவாலை வெளிப்புறத்திலே ஜுவாலை சுழலுகிற சொல்லி அது ஜுவாலை. அந்த வட்டத்துக்கு நேமின்னு பேர். வட்டத்தை நடுப்பகுதியோட இணைக்கும் இடத்துக்கு அரங்கல்னு பேர். நடுப்பகுதி குழுவா இருக்கிறதுக்கு கும்பம்னு பேர். அதுக்கு உள்ள இருக்கிற சுதர்சன புருஷருக்கு நாபின்னு பேர். அதனால 5 பாகங்கள் உண்டு. ஜுவாலா, நேமி, அறம், கும்பம், நாபி என்ன இந்த 5 பகுதிகளும் சேர்ந்தவர் தான் சுதர்சன ஆழ்வார். அவரை பத்தி தான் ஸ்புரத்து சஹஸ்ரார சிகாதி தீவிரம், 1000 அறங்களோட கூட ஸ்புரத் நன்றாக விளங்கி கொண்டிருக்கிறார். அதீதமான ஜுவாலையோட இருக்கிறார். ஸ்புரத் சஹஸ்ரார சிகாதி தீவிரம். இவர் பிரத்யாலீடம்ங்கிற ஒரு நிலையிலே நின்று கொண்டிருப்பார். பல இடத்துல நீங்க சேவிச்சீங்கன்னா நேமி இப்படி சுழன்னு இருக்கும். வெளியில இருக்கிற வட்டம் நேமின்னு சொன்னோம். அந்த நேமி சுழன்னு இருக்கிறச்சே அதுல 2 திருவடிகளை இப்படி வச்சுட்டு இருப்பார். இப்படி அவரும் அதோட சேர்த்து சுழல்கள ரூபத்தில் இருப்பார். அப்படி இல்லைனால் பிரத்யாலீடம்னால் இப்படி 2 திருவடி இருக்கிறச்சே, நீங்க ஸ்ரீரங்கத்துல சுதர்சனாழ்வார் சன்னதிக்கு போனீங்கன்னா
பின்னாடி சக்கரம் இருக்கும். ஷட்கோணமாய் 6 கோணங்களோட கூடியிருக்கிற சக்கரம். ஜுவாலா நேத்திரம், திருநேத்திரம், 3வது கண்ணோடே அந்த கண்ணு ஒளிப்பிழம்பாக இருக்கக்கூடிய திருமேனி. 2 திருவடி இப்படி வச்சுருக்காரோ இல்லையோ, அதுல ஒரு திருவடி சற்று முன்னே வந்து அதுவும் மடிந்திருக்கும் என்னால் அதுக்கு பிரத்யாலீடம் என்று பெயர். நிற்கிற ஒரு பாங்கு இருக்கும் இல்லையா. பரதநாட்டியக்காரன் ஆடுறாச்சே இந்த அபிநயத்துக்கு முத்திரைக்கெல்லாம் ஒரு பேர் சொல்லலையாவா? அதை போல எப்படி சுதர்சன ஆழ்வார் நின்றுட்டு இருக்காரோ அதுக்குன்னு பேர் உண்டு. 2 திருவடி தாமரைகளை வைத்து ஒன்னை மடித்து ஒன்னை முன்னாடி வச்சிருந்தார்னால் அதுக்கு பிரத்யாலீடம்னு பேர். அதுலதான் சுதர்சன ஆழ்வார் எப்போதும் இருக்கிறார். மேலும் இந்த வட்டமான நேமியோட சுற்றி கொண்டே இருக்கிறா போல இருப்பர். காலச்சக்கரம் சுழல்றது பாருங்க, அது சக்கரத்தாழ்வார் சுழல்றது தான் காலச்சக்கரமே சுழலும். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் அழகா சாதிக்கிறார். காலச்சக்கரத்தாய் தமியேனு கருளாய். காலச்சக்கரத்தாய் வலக்கையில் ஆழி சுதர்சன சக்கரம் முடிச்சிருக்கே, இது கொண்டு தான் உலகத்தில் காலம் என்னும் சக்கரத்தையே சுழற்றுகிறான் எம்பெருமான். சில பேர் சொல்லுவா 30 வருஷம் வாழ்ந்த வாழும் இல்லை, 30 வருஷம் தாழ்ந்த வாழும் இல்லைன்னுவா. ஏன்னா அந்த 30 வருஷம் எங்கே வந்து தெரியுமோ, சூரியன் ஒரு ராசியிலையும் 2.5 வருஷம் பிரயாணம் பண்ணுவார். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 12 ராசி, 12 2 30, ஒரு சுத்து ஒரு ஆள் சுத்திட்டான்னு அர்த்தம். அதனாலதான் இந்த 12 ராசிக்குள்ள ஒரு தரம் சூரியன் போயிட்டு வந்துட்டாருன்னா ஒரு தரம் ஆயிடும். அதுக்குள்ள ஏதான அவனுக்கு நல்ல காலம் வந்து தான் ஆகணும். அது அந்த காலம் மாறி போயிடுறதுக்கு முடியாது. அதனாலதான் 30 வருஷம் வாழ்ந்தவன் இல்லை கெட்டவன் இல்லைன்னுவா. ஒரு சக்கரத்தை வச்சுட்டு ஒரு புள்ளியை ஒரு இடத்துல குத்துங்க, அந்த சக்கரம் கீழே வரைச்செல்லாம் புள்ளி கீழே வரும், அந்த புள்ளி மேலே போகும், புள்ளி கீழே வரும். அதை போலத்தான் நம்ம வாழ்க்கை சக்கரம். ஒரு 30 வருஷம் இப்படி போனோம்னா இன்னொரு 30 வருஷம் இப்படி தான் வந்தாகணும். இல்லை சுவாமி சக்கரம் இப்படியே போயிட்டு இருக்குன்னா எப்படி போகும்? இப்படியே போயிட்டு இருக்குன்னா பாதி சக்கரத்தை வேணா சுத்திட்டே இருக்கும். இவ்வளவுதான் முடியுமே தவிர முழு சக்கரம் சுத்தவே சுத்தாது. அதனால ஒரு சக்கரம் வாழ்க்கை சக்கரம்னு இருந்தாலே மேலோட்டமும் இருக்கத்தான் போகிறது, தாழ்ச்சியும் இருக்கத்தான் போகிறது. சுகம் இருந்தாலே துக்கம் வரத்தான் வரும், துக்கம் இருந்தாலே சுகம் வரத்தான் வரும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா ஒண்ணு வேணா பண்ணிக்கலாம். சுகதுக்கங்களை ஒழிச்சுறதுக்கு என்னால முடியாது, அது வாழ்க்கையில இருக்கத்தான் போறது. ஆனா அது என்னை தாக்காத அளவுக்கு தற்காத்து கொள்ள என்னால முடியும். இப்ப பக்தின்னு ஏன் சொல்றோம்? பகவானை பிரார்த்திக்கிறோம், சுதர்சன ஆழ்வார் பிரார்த்திக்கிறோம். எதுக்கு பிரார்த்திக்கிறோம்னா உலகத்திலேருந்து பாவ புண்ணியங்களே எடுத்துரும், சுகதுக்கங்களே எடுத்துரும் நான் சொல்ல முடியாது, இருக்கத்தான் போறது. அப்போ அது நம்மை தாக்காமல் இருக்கத்தான் பார்க்கலாம். இப்போ வந்துடுச்சு இந்த மாசம் வந்துடுச்சு, மார்கழி மாசம்னா இந்த ஊர்ல ஒரே குளிர்னா எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து இனிமே இந்த மாநிலத்தில் குளிர் இல்லாம நாங்க பண்ணிட போறோம் முயற்சி பண்றதானே, ஒத்துரும் பண்ண மாட்டான். அப்ப என்ன பண்ணுவா? இதே நல்ல சித்திரை மாசம் வெயில் வந்துடுச்சுன்னா குழு வசதி போட்டுக்க வேண்டியதுதான். அதே மார்கழி மாசம் வந்துடுச்சுன்னா வெப்ப வசதி போட்டுக்க வேண்டியதுதான். இவ்வளவுதான் பண்ணலாமே தவிர குளிரையும் வெப்பத்திலையும் உலகத்திலேருந்து போக்குறதுக்கு நாம ஆள் கிடையாது, அது இருக்கத்தான் போகுது. அதை போல சுகமோ துக்கமோ எப்போதும் இருக்கும். அதை நாம தற்காத்து கொள்ள வேண்டும், நாம தான் போத்திக்கணும். இப்போ நமக்கு குளிருதுன்னு சொன்னா நம்ம எடுத்து போத்திக்கிறோம் இல்லையோ, அதை போல ஏதோ ஒரு சுகதுக்கம் வருதுன்னு சொன்னா அதிலிருந்து அதை தாங்கி கொண்டு அதை சமமாக பாவிக்கக்கூடிய சக்தியை நமக்கு சுதர்சன ஆழ்வார் கொடுத்து விடுகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் அம்பரீஷ சரித்திரமும் சொன்னேன். மகாபலியனிடத்துல போய் எப்படி திரும்பால் கிளறி சக்கரத்தாயுதத்தை பயன்படுத்தினான்னு சொன்னேன். கருதுமிடம் பொருது கை நின்ன சக்கரத்தன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். பகவான் எப்ப நினைத்தாலும் நினைத்த மாத்திரத்துல கையில சக்கரத்தாழ்வார் வந்து நிற்பார். அவர் அதை பிரயோகப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் நினைச்சு விட்டார்னா நினைத்த காரியத்தை முடிச்சுட்டு வந்துடுறார். கிரியதே அனேனேதின்னு சொன்னேன் இல்லையோ, இவரை கொண்டு சகலத்தையும் பகவான் சாதித்து விடுகிறார். ரொம்ப வேகமா போவர், போன காரியத்தை முடிச்சுட்டு சீக்கிரமாக திரும்பி வந்து விடுகிறார். அப்படி போன இடம் உண்டோன்னா நடந்ததே. பீஷ்மாச்சாரியர் பிரதிஜை பண்ணினார், கண்ணனும் பிரதிஜை பண்ணினார். 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் எதிர்த்து பிரதிஜை பண்ணியிருக்கார். நடந்த கதை சொல்றேன். கண்ணன் படுத்து தூங்கிட்டு இருக்கார். அர்ஜுனனுக்கும் துரியோதனனுக்கும் மேற்கொண்டு நடக்க போற யுத்தத்துக்காக சகாயம் கேட்கணும். அதுக்காக கண்ணன் இடத்துல வரார். முதல்ல வந்தது துரியோதனன் தான். வந்த உடனே அவனுக்கு அகங்காரம் அதிகம். அதனால பகவானுடைய தலைப்பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டான். ஒழுங்கா கண்ணனுடைய திருவடி பக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்கணும் இல்லையோ, அகங்காரம் யாரை விட்டது? போய் தலைப்பக்கத்தில் உட்கார்ந்து விட்டான். அடுத்த அர்ஜுனன் வந்தா வழக்கம் போல கையை கூப்பிட்டு திருவடி பக்கத்தில் போய் உட்கார்ந்து விட்டான். கண்ணன் கண்ணை முடிச்சு எழுந்திருக்கிறார். எழுந்த உடனே யார் கண்டப்படுவா சொல்லுங்க? என் தலைமாட்டில் உட்காந்துருக்குவா தெரியவாளா, இல்லை காலில் உட்காந்துருக்குவா தெரியவாளா? காலில் உட்காந்துருக்குவா தான் கண்ணுக்கு படுவா. யாராவது திரும்பி உடனே தலைப்பக்கத்தில் யாராவது உட்காந்துருக்காளான்னு பாப்பா. கண்ணனுக்கு கண்ணு திறந்த உடனே அர்ஜுனன் தான் தெரிஞ்சான். அர்ஜுனா வந்திருக்கியா, சௌக்கியமானு கேட்டான். உடனே இவருக்கு கோபம், நான் முன்னாடி வந்தேனே, என்ன கேட்காம நீ என்ன அர்ஜுனனை போய் விசாரிக்கிறேனா? ஓ துரியோதனா நீ வந்திருக்கியா, எனக்கு தெரியாது, வா. 2 பேரும் எதற்கு வந்தீர்கள்னா 2 பேரும் சகாயம் கேட்டு வந்தோம், நீ தான் உதவணும்னு சொன்னான். தாராளமா. ஒரு பக்கம் 1 கோடி வைஷ்ணவ சைன்யம், 1 கோடி வீரர்கள் இருக்கிற என்னுடைய சேனை, மற்றொரு பக்கம் நான் மட்டும்.
என்னை தவிர யாரும் இருக்க மாட்டார்கள். ரெண்டுல எது வேணுமோ நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அர்ஜுனா நீ முதல்ல கேளுன்னா ஆக்ஷேபிச்சுட்டான் துரியோதன். நான் தான் முதல்ல வந்தேன், அது எப்படி அர்ஜுனன் நீங்க முதல்ல கேட்க சொல்லலாம்? கண்ணன் உடனே சமாதானம் சொல்லிட்டார், நீ முதல்ல வந்திருக்கலாம், நான் பார்த்தது அர்ஜுனனை தான் முதல்ல, அதனால அவனுக்கு தான் முதல் வாய்ப்பு. ரெண்டாவது நீ அண்ணா அவன் தம்பி, எப்பவுமே தம்பிக்கு தான் கேட்டுக்கிறதுல முதல் வாய்ப்பு, அண்ணனுக்கு இல்லையேன்னுட்டான் கண்ணன். இவர் கேட்டு கேட்டு பழக்கம், பலராமனுக்கு கிடையாது, எனக்கு தான் எல்லாம் எனக்கு தான் எல்லாம் இவர் சொல்லியிருக்காரு இல்லையோ, அதே பழக்கத்தை இங்கேயும் வந்து சொல்லிட்டாருக்கோ. கனிஷ்டனுக்கு தான் எல்லாம், ஜேஷ்டனுக்கு கிடையாது, நீ முதல்ல கேளுன்னா. இவன் வேண்டாத தெய்வம் இல்லை துரியோதனன். அர்ஜுனன் பார்த்து கண்ணன் எடுத்துன்னு போயிடணும், கண்ணன் எடுத்துன்னு போயிடணும், சைன்யம் எனக்கு வேணும், சைன்யம் எனக்கு வேணும்னு இவன் பிரார்த்திச்சுட்டு இருக்கான். அதுக்கு ஏத்தாப்புல அர்ஜுனன் கேட்டான், கண்ணனே எனக்கு வேற யாரும் வேண்டாம், உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன், கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக, கண்ணனே எல்லாம் இருக்கக்கூடிய பாண்டவர்கள் ஒரு சைன்யமே எனக்கு வேண்டாம், நீ ஒருத்தன் வந்தால் எனக்கு போதும் என்ன அர்ஜுனன் சொல்ல பெருமூச்சு விட்டான் துரியோதனன். நல்ல வேளை அசடா சரியா வாங்கிட்டு போயிட்டான். நாம தான் ரொம்ப சாமர்த்தியம், நாம 1 கோடி சைன்யத்தை வாங்கிட்டு போயிட்டோன்னு போய் சகுனி நடத்துற போய் பெருமையும் பேசினான். அப்ப அவர் சொன்னார், தன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுண்டு அவர் துரியோதனனை மட்டம் தட்டி பேசி அனுப்பிச்சார். இப்படி போய் அசட்டுத்தனமா ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கியே, உடனே கண்ணன் நடத்துறப்போ அவர் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு கேட்டுட்டு வா, ஏன்னா அவர் ஒத்தர் இருந்துட்டாலே போறோம், அவர் ஆயுதத்தை வச்சுன்னு எல்லாம் கொண்டு வரணும். அப்பவும் சகுனிக்கு புரியல, கண்ணன் ஆயுதம் எடுத்தா என்ன எடுக்காட்டா என்ன, கண்ணன்கிறது முக்கியமே தவிர அதை விட்டுட்டு அவர் கையில ஆயுதம் பிடிச்சிருந்தா முக்கியமா, ஆயுதம் பிடிச்சு காட்டா முக்கியமா. இவன் என்னமோ நினைச்சுட்டார், சகுனி தான் ரொம்ப புத்திசாலி ஆட்டம் நினைச்சிருந்து அவர் ஆயுதம் எடுக்க விடாட்டா கண்ணனால ஒண்ணும் பண்ண முடியாது இப்படி நினைச்சுன்னு போய் கேளுன்னா துரியோதனன் வந்து கேட்டான். அவ்வளவுதானே, எடுக்கல, பிரதிகம் விட்டார் கண்ணன். இனி இந்த ஆயுதத்தை யுத்தம் முடிகிற வரைக்கும் நான் கையால தொடர்றதில்லை, இது கண்ணனுடைய பிரதிஜை. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே பீஷ்மாச்சாரியர் பிரதிகம் பண்றார், இந்த பிள்ளையை நான் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன். 2 பேரும் பிரதிகம் விட்டா, ஒன்று சர்வேஸ்வரனுடைய பிரதிஜை, ஒன்று சம்சாரியினுடைய பிரதிஜை. நித்தியம் பிறந்தழிகிற பீஷ்மனுடைய பிரதிஜை ஒன்றும், யாரையும் பிறப்பித்து அழிக்கக்கூடிய பகவானுடைய பிரதிஜை மற்றொன்னும். ஆச்சு முதல் நாள் சண்டை, 2ஆம் நாள் சண்டை, 3ஆம் நாள் சண்டை ஆரம்பிக்கிச்சு. அர்ஜுனன் ரொம்ப பெருமையெல்லாம் பேசியிருந்தான். ஆரம்பிக்கட்டும் 10 நிமிஷம், என் காண்டிபத்துக்கு ஒத்தரும் பதில் பேச முடியாது, மொத்த பேரையும் ஒழிச்சிருவேன்னு. நாளானா போயிட்டே இருக்கு, ஒன்றும் நடக்கிறதா தெரியல. கண்ணன் பார்த்தார், இவன் பீஷ்மரிடத்துல போனாலே பயப்படுறான் இந்த அர்ஜுனன், இவன் சண்டை போட போறதே இல்லை. 10 நாள் வரைக்கும் பார்த்தார். 9ஆவது நாள் யுத்தம். அன்னைக்கு பார்த்தவர், அர்ஜுனா நீ இப்படி சண்டை போட்டா என்னால முடியாது, நீ என்னமோ சொன்னீங்கிறதுக்காக நான் இத்தனை நாள் காத்துருந்தேன், உன்னால முடியாதுன்னா நீ முதல்ல சொல்லியிருக்கலாம். நான் அப்பவே எப்ப விஸ்வரூபத்தை காட்டி நான் தான் அனைத்தும் சாதித்தேனோ அப்பவே இவர்களை கொண்டிருப்பேன். நீ தேவையற்றி யுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு தப்பான யுத்தம் பண்ணுகிறாய், இனி உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லை. அதீத கோபத்தோட பகவான் தேர்ல இருந்து கீழே குதிக்கிறார். குதித்த வேகத்தை பூமி தாங்கலை, பிளந்து போடுற அளவுக்கு வேகத்தில் குதித்தார். வேகமா பீஷ்மரை நோக்கி போகிறார். தன்னுடைய மேல் உத்தரியன் தரையில புரள்றது. பீதாம்பரதாரின்னு கண்ணனை பத்தி சொல்ற இல்லையோ, அந்த மஞ்சள் பட்டாடை அணிந்து கொண்டு சாயங்கால வேளை செவக்கிறது வானம். அந்த வேகத்தில் கடலுடைய முகம் அதை விட செவந்தது, கருத்த முகம். பீஷ்மனிடத்துல வந்த கோபத்தாலும் அர்ஜுன ஒழுங்கா யுத்தம் பண்றேன்ல கோபத்திலையும் வேகமா போனார். அவர் யாரையும் கூப்பிடல, ஆனா கருது இந்த பீஷ்மரை கொல்லணுங்கிற எண்ணத்தோட போனார் இல்லையோ. அதே சமயத்தில் சுதர்சன சக்கரம் கையிலே வந்து நின்றார். இவர் கூப்பிடவே இல்லை சுதர்சன ஆழ்வாரு, ஆனா பெருமானுடைய கருத்தறிந்து அவருடைய கருத்து தெரிந்து கைங்கரிமானும் இல்லையோ சுதர்சன சக்கரம் வந்து நின்றது பாக்கி. உடனே தேர்லேருந்து பீஷ்மர் இறங்கினார், கவச்சத்தை களைஞ்சி கீழே வைத்தார், கையை கூப்பிண்டு ஹே ஹேகி புல்லாம்புஜ பத்திரநேத்திர, ஹே கண்ணனே வா, இந்த காட்சி இந்த அருள் என்று கிடைக்கும் என்று தான் நான் காத்திருந்தேன். உனக்கு சத்தியம் சத்தியம் தான் தெரியும், ஆனால் என்னுடைய வாக்கியத்தை சத்தியமாக்கணுங்கிறதுக்காக உன் பிரதிஜையை பொய்யாக்கி கொண்டாய் பார். இந்த பக்தனுக்கு அருள் புரிவதை நான் எங்கும் கண்டது கிடையாது. அப்பவும் உன்னை எடுக்க வச்சுட்டேன் பாருன்னு பீஷ்மர் சொல்லலை, நாம இருந்தா அதை சொல்லியிருப்போம். ஆனா பீஷ்மர் என்ன சொன்னார்னா, இப்படி இப்ப பகவானுக்கு எடுக்க வேண்டாம்னு எடுக்காது இருந்துட மாட்டாரா? பக்தனுடைய வார்த்தை மெய்யாகணும், நம்ம வார்த்தை பொய்யானாலும் சரி அப்படிங்கிற அந்த உயர்ந்த கொள்கையைத்தான் நம்ம பாராட்ட வேண்டுமே தவிர. உடனே பீஷ்மர் சொன்னார், இந்த கையால் என்று மரணம் ஏற்படும்னு காத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் தேவையற்ற ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கேன் கண்ணனே, எனக்கா என்னைக்கு உயிர் போகணுமோ அன்னைக்கு போனா போதும்னு கேட்டு வச்சிருக்கேன் பார். இதை போல ஒரு கொடுமை உலகத்திலே கிடையாதுன்னு அவர். இந்த வரம் நமக்கெல்லாம் இருந்தா நன்னா இருக்கும்னு தோணும், இருந்தா தெரியும் அதனால எத்தனை ஆபத்து நமக்கு வரும். ஏன்னா ஏதோ நமக்கு தெரியாது, நம்ம கையில இல்லை பிராணம் போயிடும் அப்படிங்கிறதுனால நிம்மதியா இருக்குமே தவிர இல்லை எனக்கா போனா போரும்னா யாருக்கு தான் போருங்கிற எண்ணம் வரும், வரவே வர. நம்ம இப்ப நன்னா ஆஞ்சநேய வைபவம் கேட்கிறோம், இல்ல சுதர்சன வைபவம் கேட்கிறோம், நரசிம்ம வைபவம் கேட்கிறோம்.
உள்ளேருந்து பெருமாள் வரார். வந்துட்டு நீங்களாம் ரொம்ப நன்னா சுதர்சன வைபவம் கேட்டிடலாமே, எனக்கு பரம திருப்தி. இப்போ இங்கேருந்து ஒரு 50 பேருக்கு மோட்சம் கொடுக்கலான்னு இருக்கேன், யார் வரீன்னு கேட்கணும். கேட்டா எத்தனை பேர் நாம கை தூக்குவோம்? அப்பதான் சொல்லுவோம், இல்லை இப்பதான் பிள்ளைய படிப்புக்கு சேர்த்துருக்கேன், ஒரு 50 வருஷம் கழிச்சு வரேன். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு 30 வருஷம் கழிச்சு வரேன். இல்லை அநேகமா எல்லாரும் பேரம்பேத்தியை பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்கோம், இப்ப வர முடியாது, அதையும் சேர்த்து சொல்லுவாள்னு வச்சுங்க. ஆகையால் இப்ப பெருமாள் பார்ப்பார், அப்ப உங்களுக்கு எல்லாம் மோட்சமே வேண்டாம், வேணும் உயிர் போற இன்னைக்கு மோட்சம் வேண்டாம். அப்ப அந்த அளவுல தான் நாம் இருக்கோம். யாருக்கு அப்படி ஒண்ணும் மோட்சத்துல ஆசை வந்துவிட்டதாகவும் தெரியல, வைராக்கியம் வந்துவிட்டதாகவும் தெரியல, இருக்கிறோம். அதனாலே நமக்குன்னு மட்டும் இருக்கட்டும்னு பகவான் விட்டுட்டார். போகணுங்கிற முடிவை நம்ம எடுக்கவே மாட்டோம். நல்ல வேளை தானா நாள் குறிச்சு வச்சுட்டாரோ நம்ம பறந்து போயிட்டு இருக்குமே தவிர, நீங்களா உங்க கடைசி நாளை முடிவு பண்ணலான்னு சொன்னால் உலகத்துல இப்படி இருக்காது மக்கள் தொகை. அதுக்கப்புறம் அது எங்க போய் வெடிக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் பீஷ்மர் பிரார்த்தித்தார், நல்ல வேளை கண்ணனே நீயே என்ன கொன்னுடு, இந்த சக்கராயுதத்தின் மூலம் நான் கொல்லப்படட்டும்னா. அதுக்குள்ள அர்ஜுனன் தேர்லேருந்து ஓடி வந்து கண்ணன் காலில் விழுந்து, கண்ணனே எனக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி வச்சுடாதே, நீ சண்டை போட்டுறக்கூடாது அப்படின்னு அவனை பிரார்த்தித்து திரும்ப கூட்டின்னு போனான்னு சரித்தம். அப்போதும் சுதர்சனாரோட சக்கரம் தான் வந்து பெருமான் நினைத்த மாத்திரத்திலே பரிமாறுவதற்கு வந்தார் இல்லையோ, அது அப்ப நடந்ததும் சரி. மற்றபடிக்கு பொய் கண்ணன் சொல்லணும்னா கூட அதுக்கும் உதவிக்கு அவர் தான் வருவார். உண்மை பேசிச்சே மட்டும் இல்லை, இப்போ கண்ணனே ஏதானு பொய்யா நாடகமா வஞ்சிச்சு நடத்தணும் இருந்தா கூட சுதர்சனத்திரம் தான் உதவிக்கு வரார். எல்லாருக்கும் தெரியும், ஜெயத்ரதனாலே அபிமன்யு இறந்தான்ங்கிறது. இன்னைக்கு மாலைக்குள் சூரிய அஸ்தமனத்துக்குள் ஜெயத்ரதனை கொன்னுடுறேன்னு அர்ஜுனன் பிரதிங்க பண்ணிவிட்டான். 5:45 இவன் ஒன்னும் கொல்றதா தெரியல, எல்லாரும் சேர்ந்து அவனை காப்பாத்திவிட்டா. அப்ப பெருமாள் பார்த்தார், இனிமே இவாளெல்லாம் நம்பி பிரயோஜனம் கிடையாது என்று தன்னுடைய சுதர்சனார சக்கரத்தை நினைக்க 1000 மரங்களோட சக்கரத்தாழ்வார் குறுக்க வந்தால் கோட்டி சூரிய சமப்பிரபன்னு சொல்லுவார்கள். ஒரு கோட்டி சூரியனை ஒரு சேர ஒரு இடத்துல எரிக்கிறோம்னு வச்சுங்கோ, அதுக்கு எத்தனை ஒளி இருக்குமோ அத்தனை ஒளி சக்கரத்தாழ்வாருக்கு உண்டு. ஒரு கோட்டி சூரியன் அதை எரித்தா எவ்வளவு ஒளியோ அத்தனை ஒளி. அந்த ஒளியோட கூட குறுக்க வந்து சூரியனை மறைச்சார் பாருங்க, ஒளியும் சேர்ந்தா மொத்தம் இருட்டப்படும். எனக்கு எதுவுமே நமக்கு தெரியவே தெரியாது. ஓரளவுக்கு ஒளி இருந்து ஒரு இடத்துல இருட்டு இருந்தா வித்தியாசம் தெரியுமே தவிர, ஒரே பிரகாசம் சூரியன், அதை விட கோட்டி சூரிய பிரகாசம்னால் மொத்தம் இருட்டி போய் சூரியனே இல்லை, அஸ்தமிச்சுட்டார் அப்படின்னு அங்க இருக்கிறவா நினைச்சது. ஜெயத்ரதன் நாம தப்பிச்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோட கிட்டக்க வருகிறான். மறுபடியும் பெருமாள் பார்த்தார், சூரியன் விலகிவிட்டார். இன்னும் எந்த சூரியன்? கோட்டி சூரியன். சக்கரத்தாழ்வார் விலகிவிட்டார். விலகிவிட்ட உடனே அந்த சூரியன் இருக்கிறத பார்த்துட்டு, ஹே அர்ஜுனா, சூரியனை தோற்கார், ஜெயத்ரதன் தோற்கார்னா கண்ணன். இதுதான் காட்டி கொடுத்தல்னு பேர். எதை காட்டி கொடுத்தல்னா, சூரியன் இருக்காருங்கிறதையும் காட்டிட்டு ஜெயத்ரதன் இருக்கிறாருங்கிறதையும் காட்டினார் இல்லையோ. காட்டினவுடன் அம்ப வளைச்சுட்டா, வில்ல வளைத்தான், காண்டீபத்தை மலைத்து வில்லையை அம்பை எய்த ஜெயத்ரதன் மாண்டு போனான்னு சரித்திரம். அப்ப அதற்கும் கூட அவர் தான் வந்து சேர்ந்தார். இதே போலத்தான் சீமாலிகன் அப்படின்னு ஒரு நெருங்கிய நண்பன், கண்ணனுக்கு ஒரு நண்பன் இருந்தார், சீமாலிகன். இது பல விதத்துல இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. பெரியாழ்வார் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியில சாதிக்கிறார், சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய், சாமாறு அவனனி சக்கரத்தால் தலை கொண்டாய். சக்கராயுதத்தாலே தன் தோழனையே கொண்டுட்டான் கண்ணன். இது கூட உண்டா சுவாமி? எதுக்காக பண்ணார்னா, சீமாலிகன் தோழன். கண்ணன் எல்லாத்தையும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தா, ரொம்ப நெருங்கிய நண்பனாத்தான் இருந்தார். அந்த நண்பன் இடத்துல தன் சக்கராயுதத்தை வேற கொடுத்து வச்சார். அத்தனை அளவுக்கு நட்பு. ஆனா இது தூரம் நம்ம